வணக்கம். நான் டாக்டர் ஜெயலட்சுமி. இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன அறிகுறிகள் கூட நம்ம மெனபாசல் ஏஜுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மெனபாசல் ஏஜ் வந்துட்டு அப்படின்னாலே நம்மளுடைய ஃபீமேல் ஹார்மோன்ஸோட செக்ரீஷன் கம்மியாகும். அதனால தான் நான் சொல்லக்கூடிய எல்லா அறிகுறிகளுமே வரும். அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல பிரெயின் ஃபாக்னு சொல்லுவாங்க. பிரெயின் ஃபாக்னா என்னன்னா, நம்ம ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு போயிருப்போம். ஆனா அந்த போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம மறந்துருவோம். இது எதனாலனா, நம்ம பிரெயின் நமக்கு கம்யூனிகேட் பண்ணும் இல்லையா, அந்த ஸ்கில் கம்மியாயிடும். ஸோ நம்ம மெமரியும் ஃபோக்கஸும் கம்மியாகும். இதனால தான் நம்ம ஏதோ ஒன்று பேச வந்திருப்போம். அப்போ அந்த கொஞ்ச நேரத்தில் அதை மறந்துருவோம்ல. ஸோ ரீசன் இதனால தான். ரெண்டாவது, நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ஒரு 3:00 இல்ல 2:00 வந்து முழிச்சிருவாங்க. ஃப்ரெஷ்ஷாக முழிச்சிருவாங்க. இது எதனாலனா, நம்மளுடைய தூக்கத்துக்கு உண்டான ஹார்மோன் செக்ரீஷன் கம்மியாகுது. அதனால உங்களோட குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் வந்து கம்மியா இருக்கு. மூணாவது, எந்த ஒரு ரீசனுமே இல்லாம நம்ம ஹார்ட் வந்து படபடன்னு துடிக்கும். பால்பிட்டேஷன் சொல்லுவாங்க. இது எதனாலனா, நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் எஃபெக்ட் ஆகுறதுனால, அது ஹார்மோனல் சேஞ்சஸ்னால எஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால இந்த பால்பிட்டேஷன் வரும். இது நமக்கு ஹார்ம்லெஸ் தான். நம்ம எதுவுமே பண்ணாது. இது வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரி அப்படிலாம் கொண்டு போகாது. நாலாவது, இது முக்கியமான சேஞ்சஸ். நம்மளுடைய பிளாடர் இருக்கு இல்லையா, அதாவது நீர்ப்பை, அது உள்ள வந்து இருக்கிற டிஷ்யூ வந்து தின்னாயிடும். அப்படி ஆகுறதுனால யூரின் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணவோ, இல்ல அடிக்கடி யூரின் போகணுன்ற சென்சேஷன் இருக்கும். இல்லைன்னா வந்து நீங்க தும்முனாலோ இருமுனாலோ இல்ல ஒரு வெயிட் தூக்குனீங்கன்னா யூரின் வந்து லீக் ஆகும். இதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இது நடக்கும். அஞ்சாவது, ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கிற கொலாஜன் வந்து கம்மியாகுது. ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கும், அடிக்கடி இச்சிங் இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு சுகர் இல்லைன்னா கூட, நீங்க டயபெட்டிஸ் பேஷண்ட் இல்லை, ஸ்கின் டிசீஸ் எதுவுமே இல்லைன்னா கூட இந்த இச்சிங் வந்து இருந்துட்டே இருக்கும். இதுக்கு காரணமும் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் தான். ஹேரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஹேர் க்ரோத் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸ்டாப்னு சொல்ல முடியாது, ஸ்லோ டவுன் ஆயிடும். அதனால ஹேர் வந்து தின்னிங் ஆக ஆரம்பிச்சிடும். கடைசி, தூங்கி எழுந்தவொடனே அந்த ஜாயிண்ட் பெயின் இருக்கு இல்லைங்களா. ஸோ இது எதனாலனா, நம்மளுடைய ஜாயிண்ட் சப்போர்ட் இருக்கும்ல, அது வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு இன்ஃப்ளமேஷன் மாதிரி வந்துட்டு ஒரு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி, கால் எழுந்தோடனே இந்த கை கால் வலிக்குது, ஜாயிண்ட் எல்லாம் வலிக்குதுன்னு சொல்றீங்கல்ல. ஸோ இதுக்கு ரீசனே அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் தான். இதை தாண்டி நிறைய சைன்ஸ் இருக்கு. நமக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் வரும். அப்புறம் வந்து ஃப்ரோஷன் ஷோல்டர்ஸ், அதாவது தோள்பட்டை மட்டும் வலிக்கும். இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்கு. பட் இந்த 5மே வந்து காமனா வரும், இந்த 6மே. ஸோ இதெல்லாம் வந்தது அப்படின்னாலே நீங்க மெனபாசல் ஏஜ்க்குள்ள வந்துட்டீங்க அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். இன்கேஸ் இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு, எனக்கு வந்து என்னோட டெய்லி ரொட்டீனே அதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க மெனபாசல் தான் பெரிமெனபாசல் சிம்டம்ஸ்க்கு உண்டான மெடிசின்ஸை நீங்க எடுக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா இந்த சிம்டம்ஸ்ல இருந்து கண்டிப்பா நீங்க ரிலீவ் ஆகலாம். ஓகேங்களா? இன்கேஸ் இன்னும் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு